Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel Life of Shahana Asif. And இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட கிச்சனை வந்து ஒரு டீப் க்ளீன் பண்ண போறேன். ஆக்சுவலி வந்து என்னோட கிச்சன் ஒரு நான் மாடுலர் கிச்சன் அண்ட் இதை வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு கிச்சனா மாத்துறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கிச்சனை டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிச்சனில் இருக்க திங்ஸ் எல்லாமே இன்னொரு இடத்துல ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் எதை எங்கே வைக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வர முடியும். ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எல்லா திங்ஸையும் அப்புறம் நான் வச்சுருந்த பேண்ட்ரி கபோர்ட்ஸ் எல்லாமே அங்கேருந்து நகர்த்தி எல்லாமே ஒரு சைடாக கொண்டு போய் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சிங்கில் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பக்கம் வச்சாச்சு. முக்கியமாக இந்த வீடியோவில் நான் காட்டணும்னு நினச்சது இந்த ஸ்டிக்கரிங்க தான். ஸோ நான் கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி பிரிக்ஸ் மாடலில் இருக்க ஒரு ஸ்டிக்கர் வந்து மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த கிச்சனில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிப்பிங் நான் ஆட் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் ஒட்டிகிட்டு இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு ஒயிட் கலர் வாலாக இருந்ததை இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் கிச்சனோட லுக்கே வேறு லெவலில் மாறிடுச்சு. ஒரு சைடு இருக்க ஒயிட் கலர் வால் ஃபுல்லாகவே இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல மாடுலர் லுக்கும் நம்ம கிச்சனுக்கு வந்து கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நார்மலாக வந்து ஒரு பேப்பர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் க்ளாஸியான லுக்கும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மைன்யூட்டாக தண்ணி பட்டாலோ இல்லை லைட்டாக ஆயில் தெரிச்சாலோ ஈஸியாக தொடச்சிக்க முடியும். கண்டிப்பாக இது ஒரு வர்த் பையிங் ப்ராடக்ட் தான். ரீசனபிளான ப்ரைஸில் மீஷோவில் கிடைக்கிது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் என்னோட நான் மாடுலர் கிச்சனை ஒரு அளவுக்கு மாடுலராக ஆக்கிறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ளைவுட். ஸோ இந்த ப்ளைவுட் வந்து எதுக்காக நாங்கள் இங்கே வச்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காலி ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. கிச்சன் வந்து ரொம்ப சின்னது, ரேக் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து இதை விட கொஞ்சம் லாங்காக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்காமல் ப்ளைவுட் மாதிரி வாங்கி கார்பெண்டரை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு இந்த கவுண்டர் டாப்பை வந்து கொஞ்சம் லென்த்தி மாதிரி ஆக்கி கொடுத்துருங்க, ஈவன் ஆக்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் வந்து அவங்க இப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினான பிரச்சனையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. நாங்கள் இந்த கவுண்டர் டாப்போட ஸ்பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து நான் வந்து இந்த பேண்ட்ரிக்காக டேபிள் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ 2 months ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும், டீப் க்ளீனிங் அப்படின்னு நினைக்கிறதுக்கான மெயின் ரீசன் இது தான். ஸோ என்னோட சமையல் மேடைக்கும் நான் வச்சுருக்க ப்ளைவுட்க்கும் நடுவில் வந்து ஒரு மைன்யூட்டான கேப் இருக்குது. ஸோ நம்ம பாத்திரம் கழுகும் போதோ இல்லை வந்து ஏதோ பால் பொங்கிருச்சுனாலோ அது வந்து அப்படியே வந்து அங்கே சிந்தி அப்படியே கீழே வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிடுது. ஸோ அதை வந்து நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பப்போ நான் டீப் க்ளீன் பண்ணுறதே. ஸோ அது இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு நாரை வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். மேலே இப்போ இந்த ப்ளைவுட்க்கு மேலே ஒட்டியிருக்க ஸ்டிக்கருமே வந்து நான் மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒரு பிளாக் கலர் மார்பிள் மாதிரி ஒரு டைப் அது. ஸோ இதுவுமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் கிடைக்குது. இது வந்து கிளாஸி, கம்ப்ளீட் கிளாஸி பேப்பர்ன்றதுனால நீங்கள் வந்து ஒரு கோலன்லாம் போட்டு அழகாக தொடச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து நான் வந்து 2 months ஒன்ஸ் க்ளீன் பண்ண வேண்டிய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பேச போகிறது வந்து டெய்லியுமே நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டெய்லியுமே நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். நானுமே இதை டெய்லி பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு 1 week எனக்கு வயிறு வலின்னு ஒரு கேப் விட்டேன் பாருங்கள், அடுப்பு அலங்கோலமாயிருச்சு. ஸோ அதை தான் இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லியுமே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நான் வந்து ஒரு 1 week கேப்க்கு அப்புறம் பண்ணுறதுனால ஒரு ஸ்டீல் நார் போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சி அதுக்கப்புறம் சோப் வாஷ் எல்லாம் பண்ணி அப்படியே வந்து ஒரு புது பொண்ணு கெட்டப்புக்கு நான் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அடுப்பு வந்து டெய்லி க்ளீன் பண்ணுறது ஏன் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், பொங்கறதுக்காகவே பிறந்தது அது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் சமையல் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணி வந்து அந்த வைப்பர் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தோம்னா வந்து க்ளீன் ஆயிரும். இல்லைன்னா அந்த கேப்பில் தண்ணி போய் அகெயின் வந்து சேம் க்ளீன் பண்ண கதையே திருப்பி நடக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதெல்லாம் நான் இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுப்பு ரெடி. அண்ட் இதுதான் வந்து என்னோடய பேண்ட்ரி ஸ்பேஸோட கபோர்டுன்னு சொல்லலாம். இதுவுமே நாங்கள் வந்து ஃபெதர் லாக் பிராண்டோடது இது. பட் வந்து நாங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஷிஃப்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து லாட்டில் கிடச்சிது. ஸோ அப்போது அந்த மாதிரி செகண்ட் ஹேண்டில் தான் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இது வச்சதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாடுலர் கிச்சன் லுக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்னோடய கிச்சனில் எனக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸை நானே க்ரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான 2 பேண்ட்ரி டேபிள்ஸ் வாங்கி நான் வந்து அந்த கேப்பில் வச்சுட்டு அந்த கேப்புக்கு அது கரெக்ட்
கரெக்டாக இருக்கும். ஸோ நவ் வந்து நாம் வந்து இந்த ஓடிஜியை க்ளீன் பண்ணுற இடத்துல இருக்கோம். ஸோ இந்த ஓடிஜி வந்து ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதிகமாக வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுறதில்ல. இனிமேட்டாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் அதை வந்து நான் வந்து கோலன்லாம் போட்டு அந்த கிளாஸ் எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பிளெண்டர் இதெல்லாமே வந்து நான் லைட்டாக வந்து கோலின் போட்டு அப்படியே தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் எனக்கு சுத்தமாக இந்த கிச்சனில் ரேக்கே இல்லை. அதனால் இருக்க ஸ்பேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரியான எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுமே நான் வந்து ஓரளவுக்கு தொடச்சி க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓடிஜிக்கு மேலே வந்து இண்டக்ஷன் வச்சு அதுக்கு மேலே வந்து நான் உப்பு ஜாடி இதெல்லாம் வச்சுருப்பேன். பிகாஸ் ஸ்பேஸ் இல்லை. அண்ட் இதுதான் அந்த கவுண்டர் டாப் டேபிள். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல லுக்காக இருக்கும். அண்ட் இது வந்து என்னோடய கிச்சனோட இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இருக்க லுக். இனிமே ஒரு மெயினான ஐட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு, ஒரு பழைய ஸ்டாண்டு வந்து நான் என் கிச்சனில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி க்ளீன் பண்ணாலும் அது பெருசாக ஒன்றும் நல்லா இருக்காது. ஸோ அப்படியே லைட்டாக ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த அடுப்படிக்கு கீழே வந்து ஒரு கேப் இருக்கும். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கபோர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியும் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே தான் நான் சிலிண்டர் வச்சுருக்கேன். சிலிண்டரோட டியூப் வேறு இப்படி வெளியிலேயே வந்து நிற்கும். பிகாஸ் அங்கே வந்து ஹோல் கொடுத்து அவங்க லாக் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி இந்த வெஜிடபிள் பேஸ்கெட்லாம் வச்சு நான் திங்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் எப்படியோ நான் வந்து ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு கீழே இருக்க ஸ்பேஸுமே எப்போவுமே டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இது வீக்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணியே ஆகணும். ஸோ அது மாதிரி நான் வந்து கீழே எல்லா ஸ்பேஸுமே இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது மெயினாக வந்து சிங்க்கு சுற்றி இருக்க இந்த டைல்ஸ், அந்த வால் டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். சிங்க்கை க்ளீன் பண்ணும்போது வந்து டீப் க்ளீன் பண்ணும்போது மட்டும் ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். நார்மலாக நீங்கள் சிங்க் வந்து பாத்திரம் கழுவினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளீன் வந்து யூஷுவலாக நம்ம பண்ணுறது தான். அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரி ஒன்று இருக்குது, ட்ரைன் க்ளீனர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பவுடரை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை டூ வீக்ஸ்க்கு ஒன்ஸோ வந்து இந்த மாதிரி சிங்கில் போட்டுட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த டியூபுக்குள்ளே ஏதாவது அழுக்கு மாட்டிகிட்டு இருந்தால் கூட அது கூட ஈஸியாக க்ளீன் ஆயிரும். ஸோ டீப் க்ளீனிங் டைமில் வந்து இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது இதோ என்னோடய கிச்சன் வந்து ஓரளவுக்கு நான் வந்து என்னோடய கிச்சனில் ஸ்பேஸ் எல்லாம் எப்படியோ யூட்டிலைஸ் பண்ணி ஓரளவுக்கு நீட் பண்ணி, எனக்கு கிச்சன் கவுண்டர் டாப் மேலே ரொம்ப வளர்ன திங்ஸ் இருந்தால் பிடிக்காது. ஸோ நான் வந்து ரொம்ப லிமிட்டடான திங்ஸாக வச்சு இந்த மாதிரி வந்து கிச்சனோட லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்னோடய நான் மாடுலர் கிச்சனை வந்து ஒரு அளவுக்கு நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் சேஞ்ச் பண்ண இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டீப் க்ளீன் பண்ணும்போது இன்னும் வேறு என்ன விஷயங்கள்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அபிப்பிராயங்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் வந்து ஒரு மதியானம் 3 o'clock ஆரம்பித்தேன். இப்போ அரவுண்ட் 5:30 கிட்ட ஆயிடுச்சு. சூரியன் வந்து மறைய போகிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய்.